ஸ்டார்ட் அப் அல்லது பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கானது. பிஸ்னஸில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் திங், யூ டோன்ட் நீட் அ ட்ரீ. உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ தேவையில்லை. யூ ஜஸ்ட் நீட் அ சீட். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் பிஸ்னஸ் அப்படி தான் க்ரோ ஆகும். அப்படி ஆரம்பித்தாலே உங்கள் பிஸ்னஸ் பெரிய மரமாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு மரத்தை வளர்க்குற மாதிரி தான். சின்ன விதையிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த விதைக்கு நல்லா பராமரித்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நிறையா இன்னும் கேர் கொடுத்து நீங்கள் வளர்ப்பீங்க. அதே மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸும். நிறையா டைம் போடுங்க, நிறையா எஃபர்ட்ஸ் போடுங்க, அதை நல்லா க்ரோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விதை போட்டு எவ்வளோ தான் அதுக்கு நீங்கள் உரம் போட்டாலும் அது வளர்கிற டைம் பீரியட்குள்ளே தான் வளரும். அதே மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸும். அதுக்கான டைம் எடுத்துக்கும். நீங்கள் கரெக்டான டைமில் கரெக்டான இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த மரத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ் இந்த மரத்தை வளர்க்குறது தான். ஆனால் உங்கள் ப்ராடக்ட் ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா போடுற எல்லா விதையும் மரமாக ஆயிருமான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸும். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே சக்ஸஸ் ஆகுமான்னு தெரில. அதனால் நீங்கள் சிங்கிள் ப்ராடக்ட் வைக்காதீங்க. உங்களோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மிஷன் அதுவும் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா அடுத்த ப்ராடக்ட் சக்சீட் ஆகிற மாதிரி. உங்களோட குறிக்கோள் மரத்தை க்ரோ பண்ணுறதுல தான் இருக்கணும். உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுல தான் இருக்கணும். ப்ராடக்டை பற்றினது இல்லை.